அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் கீழ்காணும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். ஆண்டின் தொடக்கம் முதல் விவரமும் தொகையும் கொடுத்துருக்காங்க. ஆண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் 1 5 லட்சம். ஆண்டின் இறுதி முதல் மார்ச் 31 2019 8,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 1,20,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 70,000. இந்த விவரத்தை கொடுத்துட்டாங்க. இந்த விவரத்தை வச்சு நம்ம அந்த ஆண்டோட லாபம் அல்லது நட்டம் எவ்வளோ அப்படின்னு கண்டறியணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கான மாதிரி படிவத்தை போன வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இறுதி முதலோட என்ன செய்யணும், இறுதி முதலோட எடுப்பை கூட்டணும், அதோட அவ்வாண்டின் கூடுதல் முதலை கழிக்கணும். அதுலேருந்து வர ஆன்சருக்கு தான் சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அப்புறம் ஆண்டின் தொடக்க முதலை கழிக்கணும். கழிச்சா அதோட லாபம் அல்லது நட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆண்டின் இறுதி முதல். ஆண்டின் இறுதி முதல் 8,50,000. அதோட நம்ம என்ன செய்கிறோம், எடுப்பை கூட்டுறோம். எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000. கூட்டுனா 9,20,000 வருது. அடுத்தது என்ன செய்யணும், 9,20,000 நம்ம கூடுதல் முதல்ல கழிக்கணும். 1,20,000. அதில் கழிச்சா 8 லட்சம். அதுதான் நமக்கு என்னது, சரிகட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டின் தொடக்க முதலை கழிக்கணும். ஆண்டின் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 லட்சம். அப்போ 8 லட்சத்துலேருந்து 5 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா 3 லட்சம். அப்போ அவ்வாண்டின் லாபம். அதாவது நம்மளோட இறுதி முதல் அதிகமாகவும் தொடக்க முதல் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு லாபம்னு அர்த்தம். அதுவே இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருந்தால் நமக்கு நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கணக்கு எண் 2. பின்வரும் தகவல்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். 2018 ஜனவரி 1 அன்று முதல் 2,20,000. 2018 டிசம்பர் 31 அன்று முதல் 1,80,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. அவ்வாண்டில் எடுப்புகள் 50,000. இப்போ ஜனவரி 1 அப்படின்னா தொடக்கம், அதாவது வருஷம் பார்த்துக்கணும், ஒரே வருஷம். அப்போ ஜனவரி 1 தான் தொடக்கம், டிசம்பர் 31 இறுதி. இப்போ நம்ம என்ன செய்வோம், இறுதி முதலோட எடுப்பை கூட்டி கூடுதல் முதலை கழிச்சிட்டு அவ்வாண்டின் தொடக்க முதலையும் கழிச்சோம்னா நமக்கு வர ஆன்சர் தான் அந்த வருஷத்தோட லாபமா நட்டமா அப்படிங்கிறது தெரியும். பயிற்சி கணக்கு 2. விவரம் தொகை. இப்போ இறுதி முதல் என்ன கொடுத்துருக்காங்க, 1,80,000. அதோட நம்ம என்ன செய்கிறோம், எடுப்பு 50,000 கூட்டணும் அப்படின்னா 2,30,000. அதோட கூடுதல் முதல் 40,000 கழிச்சோம் அப்படின்னா 1,90,000. அதுதான் சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அதோட நம்ம தொடக்க முதலை கழிக்கிறோம். கழிச்சோம் அப்படின்னா 2,20,000. இப்போ நான் போன கணக்கிலே சொன்ன மாதிரி இங்கே கம்மியாக இருந்து இங்கே அதிகமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறது என்னது, நட்டம். 1,90,000ல் 2,20,000 கழிச்சா மைனஸில் வரும். அப்போ 30,000 அப்படிங்கிறது மைனஸில் வந்தால் நட்டம். நன்றி, வணக்கம்.